அன்பா தமிழ் உலகில் உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது ரொம்ப நாளாக உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்ல நினச்சி சொல்லாமல் விட்ட விஷயம் என்ன இல்லைனா ரொம்ப நாளாக இதை நான் சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் சொல்ல தைரியம் இல்லை, இல்லைனா சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல, இல்லை சொல்கிறதுக்கான வாழ்க்கை சூழல் அமையலை அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சொல்ல நினச்சி சொல்லாமல் விட்ட விஷயம், அவங்க சொல்ல நினைக்கிற விஷயம் இல்லை, ரொம்ப நாளாக தவிச்சிட்ருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்க்கலாம். இதை தான் நான் அவளை பார்த்தா சொல்லணும், ஆனால் மேபி இவங்கள பார்த்தா வார்த்தை வெளியில் வரதில்லை, இல்லைனா சூழ்நிலைகள் சரியில்லை அப்படிங்கிறனால அவங்க அப்படியே முழுங்கிடுற விஷயம் என்னென்னு பார்க்க போகிறோம். வா, வெரி ஸ்பெசிஃபிக். அதுவும் மறைக்கப்பட்டே வருது. என்னென்னு பார்ப்போம். யூ ஆர் மை சன் அண்ட் மூன் அண்ட் ஆல் மை ஸ்டார்ஸ். நீங்கள் தான் அவங்களோட உலகம். மேபி இதை சொன்னால் நீங்கள் எதாவது தப்பாக நினச்சிப்பீங்கன்னு கூட நினைக்கலாம், ஒரு ஷைனஸ். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வேறு லெவல் இந்த பிரபஞ்சமே நீங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சன்னும் நீங்கள் தான், மூணும் நீங்கள் தான், உலகத்தில் இருக்க அத்தனை நட்சத்திரமும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். இதை தான் அவங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்ல நினைக்கிறாங்க, சொல்லாமல் முழுங்கிட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதை அவங்க சொல்லி நீங்கள் கேட்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட பர்சன் சொல்ல நினச்சி சொல்லாமல் விட்ட இன்னொரு விஷயம் என்ன? சொல்ல நினச்சி சொல்லாமல் விட்ட இன்னொரு விஷயம். கரெக்டரோட பர்சன் சொல்ல நினச்சி சொல்லாமல் விட்ட இன்னொரு விஷயம். ஃப்யூச்சரில் இதை சொல்ல போகிறாங்க. ஐ லைக் யூ வெரி மச், ஐ லைக் யுவர் ஃபேஸ். இதெல்லாம் மேபி இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் சொன்னால் நீங்கள் இட்ஸ் லைக் இவ்வளோ காதலா, இவ்வளோ அன்பா அப்படின்னு ஏதாவது நீங்கள் தப்பாக எடுத்துகிட்டுவீங்களோ, இல்லைனா இட்ஸ் லைக் கொஞ்சம் கூச்சம்தான். நான் உன்னை இவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான தயக்கம் தான். பட் அவங்களோட காதலோட ஆழம் ரொம்ப அழகாக இருக்குது. பார்ப்போம் வேறு என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு. ப்ளீஸ் ப்ளீஸ், கலெக்டிவோட பர்சன் சொல்ல நினச்சி சொல்லாமல் விட்ட விஷயம் என்ன அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண நினச்சி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்காங்க? கலெக்டிவோட பர்சன் சொல்ல நினச்சி சொல்லாமல் விட்ட விஷயங்கள் என்ன? ரொம்ப ஸ்பெசிஃபிக். இதுவுமே ஃப்யூச்சரில் சொல்ல போகிறாங்க. ஹார்மனி, ஸ்ட்ரைவ் ஃபார் ஹார்மனி ஈவன் அமிஸ்ட் த ஸ்டோம்ஸ். நீங்கள் எப்படின்னா ஒரு புயல் அடிச்சிட்ருக்கும்போது அங்கே ரொம்ப அமைதியாக ஒரு அசையாமல் இருக்க இலை மாதிரி. புயல் அடித்தா கண்டிப்பாக இலை பறக்கும். ஆனால் நீங்கள் எப்படின்னா அவ்வளோ அமைதியான ஆள். அது அவங்க ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதை தான் அவங்க உங்களை பார்த்து அவங்க சொல்லணும்னு நினைக்கிறது, ஆனால் சொல்ல முடியல, இல்லை சொல்கிறதுக்கான சூழ்நிலை அமையல. அதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம். நீங்கள் ஒரு சிம்பனி மாதிரி, ஒரு ஒரு அழகான பாட்டோட டியூன் மாதிரி, இல்லைனா ஒரு காதல் பாடலோட யாருமே எழுதாத ஒரு கவிதையோட வரிகள் மாதிரி. யாரும் உங்களை என்ன சொல்கிறது, டீகோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் எவ்வளோ புயல் அடிக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு எகென்ஸ்டாக நடக்கட்டும், ரொம்ப கூலாக இருப்பீங்க. இட்ஸ் லைக் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க, இன்னும் அவங்க சொன்னதில்லை தான். ப்ளீஸ் ப்ளீஸ், கனெக்டிவோட பர்சன் சொல்ல நினச்சி சொல்லாமல் விட்ட விஷயம். மேபி இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க ஃப்யூச்சரில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. சரி, அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இது நம்ம ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டனால அந்த ஒரு விஷயம்தான் வருது. நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டான ஆளுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நியாயமாக நடந்துப்பீங்க அப்படின்னும் அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ், கரெக்டிவோட பர்சன் சொல்ல நினச்சி சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம். கலெக்டிவோட பர்சன் சொல்ல நினச்சி சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம் கலெக்டிவை பற்றி. அந்த ஒரு விஷயம் வெரி ஸ்பெசிஃபிக். எல்லாமே ஃப்யூச்சர். ஃப்ரீ யுவர் செல்ஃப், இட்ஸ் டைம் டு டேக் பேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். நீங்கள் உங்களை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் இப்படி உங்களை இந்த கிரகத்து வாசியாகவே நினைக்கலாம். ஒன்றா உங்களை யூனிக்கானுங்கிறாங்க, இல்லைனா சன் அண்ட் மூன் அண்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லைனா டெட்டி பேருங்கிறாங்க, இல்லைனா எழுதாத காதல் பாடல் அப்படின்றாங்க. மொத்தம் நீங்கள் ஜீவராசி இல்லை, நீங்கள் ஏதோ வேறு உலகத்துலேருந்து வந்த ஒரு அற்புதம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அவங்க உங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதோ நீங்கள் ரொம்ப அழகான ஆள், உங்ககிட்ட நிறையா விஷயங்கள் இருக்குது, இல்லைனா நீங்கள் ரொம்ப யூனிக்கான ஆள், ஸோ பிளெஸ்ட் பீயிங். நீங்கள் ஏதோ ஒரு கூட்டுக்குள்ளே அடப்பட்டுருக்கீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் சரியான நேரம், கூட்டை விட்டு வெளியில் வா அப்படின்னு சொல்கிறாங்க.
பாட்டம் டெக் கார்டு பார்த்துட்ருக்கேன். நீங்கள் ரொம்ப ரிலீஜியஸ் பர்சன்னு நினைக்கிறாங்க. இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் உங்களை வச்சுக்காதீங்க. நீங்கள் ரொம்ப அழகான ஆள். இந்த மாதிரி யூனிக்கான இப்போ இல்லை. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ரேர் ஜீவராசி. அதனால் நீங்கள் வந்து கூட்டுக்குள்ளெல்லாம் அடைச்சிக்காதீங்க. நீங்கள் வெளியில் வரணும். உங்களோட அந்த பியூட்டி, அந்த கிரேஸ், அந்த பிளெஸ்ஸிங் வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் ரொம்ப இதை வந்து நான் நெகட்டிவ் கார்டாக பார்க்கல. நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக வந்து ரொம்ப என்லைட்டன்ட் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேஜை அடைஞ்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் வந்து யூனிக்கான இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா செலஸ்டியல் பீயிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது வேற்று கிரகத்துலேருந்து வந்தவங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்னு அவங்க நினைக்கிறாங்க, ஆனால் இன்னும் சொன்னதில்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட பர்சன் சொல்ல நினச்சி சொல்லாமல் விட்ட விஷயங்கள் என்ன? ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜிஸ் ப்ளீஸ். சொல்ல நினச்சி சொல்லாமல் விட்ட விஷயங்கள், சொல்ல நினச்சி ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜிஸ் ப்ளீஸ். டென் ஆஃப் ஷெல்ஸ், 10 ஆஃப் கப்ஸ், பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் வெல்பீயிங். நீங்கள் தான் அவங்களோட கனவு, அவங்களோட வாழ்க்கை எல்லாமே அவங்களோட சேர்ந்து ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட காதல், அவங்களோட வாழ்க்கை வந்து நீங்கள் இருக்கிறனால முழுமையை அடைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட காதல் தான் அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன சொல்கிறது, அவங்க வாழ்க்கையில் இருந்த அந்த ஒரு வேக்கம், அந்த எம்டினஸை வந்து அழகாக ஃபில் பண்ணது தட் பசில் பீஸ். அது வந்து நீங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே. 10 ஆஃப் கப்ஸ்னாவே முடிஞ்சு போச்சு. நீங்கள் தான் அவங்களோட எல்லாமே. 2 ஆஃப் ஃபெதர்ஸ், டெசிஷன் அண்ட் டைரக்ஷன். யூஸ்வலாக 2 ஆஃப் சோர்ஸ் வந்து இன்டெசிஷன்னு சொல்லுவோம். பட் இங்கே 2 ஆஃப் ஃபெதர்ஸ் வந்து டெசிஷன் அண்ட் டைரக்ஷன் வருது. ஸோ இவ்வளோ நாளாக மேபி குழப்பமாக இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து உங்களோட வாழ்க்கை பாதையை நீங்கள் ரொம்ப தெளிவாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுல ரொம்ப அழகான ஆள். அதாவது இட்ஸ் லைக் யூ ஆர் பியூட்டிஃபுல்லி ப்ரொடெக்டிங் யுவர் ஸ்பேஸ். உங்களோட வாழ்க்கை, உங்களோட என்ன சொல்கிறது, எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்காக நீ வந்து இந்த கூட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை, கூட்டை விட்டு வெளியில் வா அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இந்த கூட்டை திறந்து விட்டால் அவங்க வெளியில் வர்றது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இன்ட்யூட்டிவ் மெசேஜ். நிறைய அவங்கக்கிட்ட உங்களை பற்றி பேசணுன்னா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அங்கே போக போகிறதில்ல. ஒரு சில கார்டு மட்டும் எடுக்கலாம். சில சமயம் உங்களோட ஸ்ட்ரென்த் அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு சில சமயம் என்னடா நமக்கு கூட இவ்வளோ தைரியம் இல்லையே, என்னடா வெளுத்து வாங்குறா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தயக்கம் உங்களுக்கு அதனால் வரலாம். 5 ஆஃப் கிறிஸ்டல்ஸ், உங்களோட லக் வந்து உங்களுக்கு வரும்னு நினைக்கிறாங்க. மேபி நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக்கில் இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப டேலண்டடான ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க, நம்புகிறாங்க. அகெயின் 5 ஆஃப் கிறிஸ்டல் தான் வருது. இந்த 5 ஆஃப் கிறிஸ்டலில் வந்து நம்ம என்ன சொல்கிறது, எகெயின் நீங்கள் வந்து ஒரு இடத்துல நீங்கள் வந்து லேடி பக் அப்படின்னா வந்து லக், பர்சிஸ்டன்ஸ், நியூ பாசிபிலிட்டிஸ். நீங்கள் வந்து எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் அதை தாண்டி போய்கிட்டே இருப்பீங்க. அந்த சேலஞ்சஸ்னால் நின்றுட மாட்டீங்க. அதே சமயம் வந்து உங்களை யாராவது ஒரு இடத்துல கட்டி போட நினச்சாங்களாலும் நடக்காது. அவங்க உங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயம், கூட்டை விட்டு வெளியில் வா தான். ஏன் திரும்ப திரும்ப இந்த மெசேஜ் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்கன்னு தெரியல. கூட்டை விட்டுட்டு வெளியில் வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சில விஷயங்களை செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. யூ ஹாவ் டு ஷைன். ஏன்னா நீங்கள் வந்து யூஆர் அன் யூனிக்கா. நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜீவன் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. ஸோ யூ நீட் டு எக்ஸ்ப்ரெஸ் யுவர் செல்ஃப் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து வெளியில் வரணும் அப்படின்னா அவங்க ரொம்ப மனசார நினைக்கிறாங்க. த எம்ப்ரஸ், நீங்கள் வேறு லெவல். உங்கள் பர்சன் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, வேற்றுக்கிரக வாசியை விட்டுருங்க, நீங்கள் ஒரு மகாராணி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உங்களோட ஃபைட், உங்களோட யூனிக்னஸ், அதே சமயம் வந்து நீங்கள் வாழ்க்கையில் கோத்ரூ பண்ண போராட்டங்கள், அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த், இதெல்லாம் வந்து சில சமயம் அவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கத்தை உண்டு பண்ணாலுமே அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. 4 ஆஃப் ஷெல்ஸ், சோல் சர்ச்சிங், ரெவலேஷன். இந்த மிஸ் பண்ணுற இந்த கேப் தான் வந்து அவங்களுக்கு உங்களை பற்றின
அவங்க அவங்க மேலே வச்சுருக்க அந்த ஒப்பீனியன், அந்த காதலை இன்னுமே வந்து ஆழப்படுத்துது. அவங்க அவங்களோட மகாராணியை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. மேபி அவங்க கூட்டை விட்டு வெளியில் வாம்மா தாயே அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி தே வாண்ட் டு கான்டாக்ட், தே வாண்ட் டு கம்யூனிகேட். இல்லைனா உங்களை ஏதோ ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த கூட்டை விட்டு வெளியில் வா அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப எனக்கு அந்த மெசேஜ் தான். மேபி இந்த கூட்டை உடைக்கிற ரோலை தான் இந்த மாஸ்குலின் எனர்ஜி ப்ளே பண்ணுமா என்ன அப்படின்னு தெரில. லெட் மீ கிளாரிஃபை தட். ஏன்னா கூட்டை விட்டு வெளியில் வான்னு சொல்கிறது ஈஸி, பட் அந்த கூட்டை யார் பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குது. லெட்ஸ் see. பிரபஞ்சம் உங்களோட லைஃபோட கண்ட்ரோலை உங்கள் கையில் எடுக்க சொல்கிறாங்க. அது வேறு விஷயம். அதுதான் உங்கள் பர்சனும் சொல்கிறாங்க. பட் அது எப்படிங்கன்னு பார்க்கலாம். ஹவு டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவ் வந்து இந்த கண்ட்ரோலை எப்படி அவங்க கைகளில் எடுக்கிறது, எப்படி அவங்கள ஃப்ரீ பண்ணிக்கிறது, வாட் இஸ் யுவர் கைடன்ஸ், ஹவு டு ஃப்ரீ த லைஃப் ஆர் ஹவு டு ஃப்ரீ தெம் செல்ஃப். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். 9 of Wands, ஃபைட் ஃபார் தட். அதே மாதிரி இந்த கூட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட பவுண்ட்ரி ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் எம்ப்ரெஸ்ஸாக இருந்தால் இட்ஸ் லைக் 5 of Pentacles. Six of Cups. Why this 5 of Pentacles? நீங்கள் ஃபினான்ஷியலாக இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட 7 of Pentacles. யூ ஆர் ஃபீலிங் ஸ்டக். அதுதான் ஏன்னு கேட்டோம். அதுக்கு பிரபஞ்சம் சொல்கிறாங்க யூ ஆர் ஃபீலிங் ஸ்டக். வை திஸ் ஹேங்க்டு மேன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். வை திஸ் ஹேங்க்டு மேன். சீக்ரெட்ஸ். ஓகே, ஐ காட் இட். 6 of Cups. உங்கள் வாழ்க்கையில் ஒரு காதல், ஒரு ஹை ப்ரீஸ்ட். யூ ஆல்ரெடி நோ த ஆன்சர். சரி, இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கூட்டுக்குள்ளே வீட்டை பூட்டிட்டு உள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, பவுண்ட்ரி ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. யாரை உள்ளே விடணும், யாரை வெளியில் வைக்கணும் அப்படின்ற அந்த பவுண்ட்ரி உங்களுக்கு தெளிவாக இருந்தால் போதும். வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் இப்போ ஒரு ஃபினான்ஷியலாக செட்பேக்கில் இருக்கீங்க, இல்லைனா வந்து ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து இன்னும் க்ரோ ஆகணும் அப்படின்னு. ஏன்னா எம்ப்ரெஸ்க்கு வந்து எல்லா செல்வ செழிப்பு மிக்க மகாராணி. அந்த லெவலுக்கு நீங்கள் இன்னும் போகாததுக்கு காரணம் வந்து இப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. இனிமே தான் உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த செல்வத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும். ஸோ இட்ஸ் அ ட்ரான்சிஷன் பீரியட். அதனால தான் நீங்கள் இருக்கீங்க இங்கே உள்ள. இதை வந்து உங்கள் பர்சன் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். இட்ஸ் லைக் உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பவுண்ட்ரியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ, அதுக்கு வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்காத அப்படின்றாங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி உங்களை அடைச்சி வைக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் டைம். இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு செட்பேக் தான். இது வந்து இட் இஸ் மென்ட் டு ஹேப்பன் இன் திஸ் வே. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கான ஞானம் பிறக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. நீங்கள் வந்து எங்கேயாவது மாட்டிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அது வந்து இது பிரபஞ்சம் வந்து இந்த மாட்டிகிட்ருக்கிறதுக்கான ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்பலை, சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னா, அது வந்து ஒரு பிரபஞ்சத்தோட ரகசியம். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து ஒரு அழகான காதல் வரப்போகுது. 6 of Cups எனர்ஜி, அதாவது பேலன்ஸ்டு லவ். அதே மாதிரி இந்த பர்சன் தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறாங்க. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். யூ நோ த ஆன்சர். யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியறனால தான் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. இது தெரியாதனால தான் உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் குழம்பிக்கிறாங்க. ஏன் வர மாட்டேங்கிறா, ஏன் கூட்டுக்குள்ளே போகிறா அப்படின்னா, யூஆர் கைடட். ஆனால் பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உன்னை வந்து ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே தான் இருக்க சொல்கிறோமே தவிர பூட்டிட்டு உள்ளே இருக்க சொல்லலை. கம் அவுட், ஹாவ் ஸ்ட்ராங் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியில் வாங்க, கதவை திற, காற்று உள்ளே வரட்டும் அப்படிங்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து இந்த எம்ப்ரெஸ் ஆக போகிறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். உங்கள் பர்சனுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களோட லெவல் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் இன்னும் வரலை. ஆனால் கூடிய சீக்கிரம் அவங்களும் வந்து அந்த புரிதலுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் செய்கிற செயல்களுக்காக எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. யூ ஆர் கைடட். நீங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கும் அர்த்தம் இருக்கும், நீங்கள் பின்னாடி போகிறதுக்கும் அர்த்தம் இருக்கும், நீங்கள் காத்திருக்கிறதுக்கும் அர்த்தம் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும். அதை வந்து இன்னும் வந்து அவங்க புரிஞ்சுக்கிற அந்த பக்குவத்துக்கு வரல. பட் தே ஆர் கோயிங் டு பி தேர். நீங்கள் ஹை ப்ரீஸ்டர்ஸ்னால் அவங்க ஹை ப்ரீஸ்ட் ஆகிறதுக்கான ப்ராசஸில் தான் இருக்காங்க. இட்ஸ் லைக் 4 of Swords. தே காட் சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களை மாதிரி பர்ஃபெக்ட் மேட்சாக அவங்க வந்து உங்களோட கை கோத்துப்பாங்க.
இட்ஸ் லைக் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தயக்கம், சின்ன சின்ன குழப்பங்கள். அதாவது மேபி இது நாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கிறாங்க. லைட்டன் அப், ஐ மிஸ் த டைம் வி ஹவ் ஸ்பெண்ட் டுகெதர். நீங்கள் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து அப்படியே நீங்கள் வந்தால் போதும். அவங்க இருண்ட வாழ்க்கை, அதாவது அவங்க இருட்டில் இல்லைன்னா கூட அப்படியே ஒரு சின்ன பிரைட்னஸ் அவங்க வாழ்க்கையில், ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு குதூகலம். நீங்கள் வந்து அவங்கள த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. மேபி இது காமிக் எனர்ஜி நீங்கள் தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக பிளாக் பண்ணலாம். நீங்கள் இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு, அவ்வளோதான். அதனால் வர ஒரு சந்தோஷம் வந்து அவங்களால சொல்லவே முடியாது. நீங்கள் அவங்களோட இருந்த அந்த தருணங்களை அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அதனால தான் கூட்ட விட்டுட்டு வான்னு சொல்கிறாங்க. பட்டு இந்த பவுண்ட்ரிஸ் சம்டைம் வந்து தேவை. அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஏன்னா 5 ஆஃப் பென்டிகிள்ஸ் 2 தடவை இருக்குது. யூ ஆர் டூயிங் சம்திங். நீங்கள் பின்வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் காதலுக்கு இன்னும் அந்த புரிகிற பக்குவம் வரல, அவ்வளோதான். ஆனால் கூடிய சீக்கிரம் அந்த புரிதலுக்கு அவங்க வந்துடுவாங்க. ஐ ஃபீல் லாஸ்ட் வித்தவுட் யூ. நீங்கள் இல்லாமல், அதனால தான் அவங்க உங்களுக்கு வெளியில் வான்னு சொல்கிறாங்க. நீங்கள் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப அவங்கள தொலைச்ச மாதிரி இருக்குது. அந்த ஒளி இல்லை அவங்க வாழ்க்கையில், அந்த குதூகலம் இல்லை. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்க ஒரு சிம்ஃபனி, அந்த பாட்டு கேட்கல, ரொம்ப வெறுமையாக இருக்குது. அதெல்லாம் அவங்கள வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. பட் இதுதான் நீங்கள் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கோ, இல்லை வந்து நீங்கள் ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கிறதுக்கோ காரணம் வந்து யூஆர் டூயிங் சம்திங். மேபி இது வந்து உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற ரகசியமாக இருக்கலாம். பிரபஞ்சம் வந்து இப்போ சொல்கிறாங்க, அதை பற்றி பேசாத அப்படின்னு என்னையும் வாய மூடிட்டாங்க. ஸோ அவங்க சொல்கிற ஒரே ஒரு அஷூரன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த காதல் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். ஸோ உங்கள் பர்சனுக்கு சொல்கிறாங்க, இது எங்கேயும் ஓடாதுப்பா, இது உன்னோட காதல் தான், அது வந்து சரியான சமயத்தில் வரும். அதுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு. உனக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிசன் டு அஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிமையில் கொஞ்சம் விஷயங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, இவங்களுக்கு பக்கத்தில் நீ போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.